பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் நல்ல ஈவுகளை சபைக்கு தருகிறார். அல்லேலூயா. கிருபையின் மூலமாய் நமக்கு ஈவுகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. இங்கே வாசிக்கிறோம் லூக்காவில, அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலால் சபைக்கு நல்ல ஈவுகளை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, நல்ல காரியங்களை, நல்ல சிறந்த ஒன்றை கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்மை அழைத்திருக்கிற பரமபிதா உன் வாழ்க்கையில அனுமதிப்பது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக முடியும். உன் வாழ்க்கையில சம்பவிக்கிற எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும். ஆரம்பம் அற்பமாகத்தான் உண்டு, ஆரம்பத்தில் அசட்டைகள் உண்டு, ஆரம்பம் அசைந்து காணப்படும். ஆனால் முடிவோ தேவனுடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிற, பரத்திலிருந்து வெளிவருகிற, அதோ கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற நன்மைக்கு ஏதுவான ஈவில் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் நன்மையான ஈவை நமக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா.